வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தினம் அன்று இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையின் படைப்பில் இன்றியமையாத இடத்தை பெற்றுள்ளதுதான் மரம். ஆம், எந்த ஒரு உயிரினமும் மரம் மற்றும் செடிகளை சார்ந்தேதான் உள்ளது. உண்ண உணவும் இருக்க இடமும் பறவைகளுக்கு தந்து உதவுகின்றது. மிக முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் வாயுவை கட்டுப்படுத்தி இந்த பூமியை காத்து வருகின்றது. சுற்றுப்புறத்தில் உள்ள அசுத்த காற்றை உள்வாங்கி புதிய காற்றை வெளியிடுகிறது. மண் அரிப்பை தடுத்து நிலத்தை உறுதியாக வைக்க உதவுகிறது. பூமியிலிருந்து நீரை சுழற்சி செய்து காற்றில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது. நாம் வாழ மட்டுமின்றி பறவைகள், பூச்சிகள், விலங்குகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறது. மழைக்கு முக்கிய காரணங்களே மரங்கள்தான். அவை அழிந்து வருவதால் மழை காணாமல் போய் வருகிறது. நாம் உயிர் வாழ காற்று அவசியம். அந்த காற்றில் 21% நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் இருக்கிறது. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 800 கிராம் ஆக்சிஜன் தேவை என ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. வேறு காரணங்களுக்காக மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து வருகிறோம். இதனால் காற்றை விலை கொடுத்து வாங்கும் நிலையை நோக்கி வந்துவிட்டோம். கொரோனா நோயால் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான உயிர்கள் பறிபோனன என்று அனைவருக்குமே தெரியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கும் அந்த நிலை வரலாம் என்று. அதற்கு முன்னால் மரங்களை நடுங்கள், நாட்டை காப்போம், மிக முக்கியமாக நம் உயிரை காப்போம். நன்றி, வணக்கம்.